எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பூவி. வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். பேபியோட ஸ்கூல் ஜாயினிங்க்கு அப்புறம் எங்களோட டெய்லி பேசிஸ் ரொட்டீனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் குக் பண்ணுறதுல. பேபிக்கான ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் கொண்டு வர்றது தான் ஃபர்ஸ்ட் 1 வீக் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் அவங்கள ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் குக் பண்ணி எடுத்துகிட்டு பேபிக்கு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் லஞ்ச் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு லஞ்ச் டைமில் போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடலாம். பேபிக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் ஸ்கூல். ஸோ 12:30 வரைக்கும் அப்படின்றதால லஞ்ச் எதுவும் பேக் பண்ண தேவையில்லை. பட் நான் வீட்டிலே ½ அன் ஹவர்க்கு ஒன்ஸ் 1 ஹவர்க்கு ஒன்ஸ் பேபிக்கு ஏதாவது ஊட்டி விடுவேன். ஸோ மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி மட்டும் ஏதாவது கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. மிட் மார்னிங் ஸ்நாக்குமே கொஞ்சம் ஃபுட்டு மாதிரி அவங்களாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்வீட் பணியாரம், அப்புறம் மிக்ஸ்டு நட்ஸ் போட்ட லட்டு, கடலைப்பருப்பு பீனட் லட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கிறது. இது கூடவே கொஞ்சம் நட்ஸ், அது இல்லாமல் பிஸ்கெட் வந்து நான் மேம் கிட்ட கொடுத்துருவேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப அழுதாங்க நான் மட்டும் கொடுக்க சொல்லி. பிகாஸ் எந்த டைமில் எப்படி இருப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு 1 வீக் மட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பேபிக்கான ஷாப்பிங். ஸோ ரொம்ப ப்ராப்பராக ஷாப் பண்ணுற மாதிரி ஸ்கூல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. பேசிக்காக உங்களுக்கு இப்போதைக்கு என்ன நீட் இருக்குது அப்படின்னு பார்த்து லஞ்ச் பேக், ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு ஸ்நாக் பாக்ஸ், அப்புறம் மெயினாக வாட்டர் பாட்டில் இது மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ பேபிக்காக ஷாப் பண்ண போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்களுக்கு மெயினாக வாட்டர் பாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படி வேணால் கொடுக்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்ட்ரா டைப் நான் கொடுத்ததே கிடையாது. அவங்க இந்த சூப் பண்ணி குடிக்கிற மாதிரி அந்த டைப்லாம். ஸோ ஓகே, நம்ம அப்போ வெயிட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிப்போம் குடிப்பாங்க. பட் ஸ்கூலில் வந்து அதுக்காக சிரமப்படக்கூடாது, அதர் ரீசன் வச்சு அவங்க தண்ணி வந்து எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஸ்ட்ரா டைப் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுவுமே ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். உண்மையாகவே இந்த டைப் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. பிகாஸ் 2 ஹார்ஸ் தான் ஸ்கூலில் இருப்பாங்க. பட் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் கூட நான் ஒரு டைமும் நார்மல் டேஸில் நம்ம தான் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும், அப்பப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி குடிப்பாங்க. பட் இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினதுக்கப்புறம் இதிலே வந்துட்டு வீட்டில் இருக்கும்போதும் எனக்கு இதில் தான் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து குடிக்கிறாங்க. லன்ச் பேக் நிறைய டைப்பில் வந்து பார்த்தேன். நிறைய வந்து ஹைட் இருக்க மாதிரி இருந்தது. பட் இதுதான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக ஹேண்டியாக. இதோட அகலம் வந்துட்டு நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்நாக் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் கேரி பண்ண முடியும். ஸோ இது பார்க்குறதுக்கும் இனிமேல் கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒன்று பிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேபிக்கு பேசிக்காக தேவைப்படுற ஒரு டவல், அது செட்டாக 4 இருந்துச்சு. ஸோ டவல் வந்து கம்பல்சரியாக நம்ம கொடுத்து விடுற மாதிரி இருக்கும். அவங்க எப்படி மெஸ்ஸி பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்றதுக்காக அது ஒன்று கொடுத்துட்டேன். பேபியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு முருகன் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வருவோம். அன்றைக்கி க்ளோஸில் இருந்தது. வீக்லி ஒன்ஸ் வச்சு அந்த கோவிலுக்கு ஈவினிங் டைம் வந்துடுவோம். அன்றைக்கி மார்னிங் போனதால் கொஞ்சம் க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ அப்படியே ரிட்டன் வரும்போது மீல் பிளானிங்காக வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் ரொட்டீன் மட்டும் இல்லை, மீல் பிளானிங்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பேபியை ஸ்கூல் அனுப்பிச்சா அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் நானுமே ஒரு சில விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்தது. பேபியை மிஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா எனி டைம் கூடவே ஒருத்தருங்க இருந்துட்டு இப்போ சடனாக வந்து அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க, 2 ஹார்ஸ் வந்துட்டு வீடே கொஞ்சம் அமைதியாக இருக்க போகுது அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் லோன்லியாக அந்த தனியாக இருக்கிறது ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பேபி மோஸ்ட்டாக அந்த கார்ட்டூன் பார்ப்பாங்க. அது டிவியில் அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு, கார்ட்டூன் தான் இல்லை ஏதோ ஒன்று டிவியில் வந்து சும்மா அப்போதைக்கு போயிட்டு இருந்தா ஓகே அப்படின்றதுக்காக கார்ட்டூன் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை கேட்டுகிட்டே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வெஜிடபிள்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணிவிட்டு லன்ச் தான் குக் பண்ணேன். 2 ஹார்ஸ் டக்குன்னு போயிடுச்சு. ஸோ பேபி போயிட்டு அழைச்சிட்டு வந்தாச்சு.
ஸோ மார்னிங் வந்து லன்ச் பேக் பாக்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும்னு யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால் டக்குன்னு அப்போதைக்கு பேபிக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருந்த திங்ஸ் எல்லாமே நான் வந்து அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். ஸோ அது இப்போ தான் கொஞ்சம் லன்ச்லாம் பேபிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்ததையும் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு டிமார்ட்டில் இந்த ஒரு பேக் மாதிரி ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ இது பேபி ஸ்கூல் போகிறாங்கன்றதுக்காக பிக் பண்ணுறது கிடையாது. நான் யூஸ்வலாக எப்போ டிமார்ட் போகிறேனோ அப்போல்லாம் பேபிக்கு ஆக்டிவிட்டிக்காக ஏதாவது ஒன்று வாங்குவேன். ஸோ இதில் ட்ராயிங் புக்கு அப்புறம் ஸ்கெட்சு க்ரையான்ஸ் ஒரு சில கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே மிக்ஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பென்சில் எரேஷர்ஸ் ஷார்ப்னர் இதெல்லாமே கூட இருந்துச்சு. ஸோ ஒரு ரஃப் புக்குமே இது கூடவே வந்துருச்சு. ஸோ ஓகே இதுவுமே எனக்கு வந்து தேவைப்படலாம். பட் இப்போதைக்கு ஆக்டிவிட்டிக்காக வாங்கலாமே அப்படின்றதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் பேபிக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். மெயினாக அந்த ரஃப் புக் ஒரு ட்ராயிங் புக் இருந்துச்சு. ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு பேஜில் அவங்க ஏதோ ஒன்று ரஃப்பாக கிரிக்கெட் இருப்பாங்க. ஸோ அதுக்காகவே மெயினாக இந்த மாதிரி புக்ஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுப்பேன். ஸோ இதுக்கப்புறம் காமிக்கிற எல்லா திங்ஸுமே லிஸ்ட்லேயே இல்லாது ஸோ பிளான்லேயே இல்லாத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி திங்ஸ் தான். ஸோ மார்னிங் பேபியை ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பெருசாக டைம் இல்லை சுத்தமாக. பிகாஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ½ ஆகிடுச்சு. அந்தந்த திங்ஸ்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு பேபிக்கு மட்டும் 1 pot ரைஸ் மாதிரி தால் கீ இது மட்டும் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் லஞ்சை வந்து ரெடி பண்ணணும். இப்போ ரெடி பண்ணுற லஞ்ச் நான் நைட் டின்னருக்கும் சேர்த்தே வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணிப்பேன். டெய்லி பேசிஸில் மில்க் வாங்குறத கட் டவுன் பண்ணியாச்சு. ஸோ 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கிட்டுருக்கேன். இன்றைக்கி வாங்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு நாளைக்கு 1 டம்ளர் டீ காஃபி இந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். ஸோ டீ இல்லைனா காஃபி அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது. ஸோ வீக்லி ஒன்ஸ் காஃபி எடுத்துப்பேன். டெய்லி பேசிஸில் டீ ஒரு நாளைக்கு 1 கப் எடுத்துப்பேன். ஸோ அது 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மில்க் வாங்குறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கர்ட் ரெடி பண்ணுறது பேபிக்காக மட்டும்தான் ரெடி பண்ணுவோம். ஸோ அதுவுமே 2 டேஸ் 3 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அதுவுமே எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படல. இந்த மாதிரி 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மில்க் வாங்குறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. பட் அன்றைக்கி மில்க் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் டே வாங்கினது தான் பேபிக்காக கர்ட் ரெடி பண்ணி வச்சதால் நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து மில்க் இல்லை. ஸோ அதனால் எனக்கு குடிக்கணும் போல் இருந்தது டீ ஆர் காஃபி ஏதாச்சும். ஸோ ஃபஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜீரா வாட்டர் போட்டு குடித்தேன். ஸோ ஓகே அது சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் குக் பண்ணும்போது இடையில இல்லை டீ காஃபி ஏதாவது ஒன்று எடுத்தே ஆகணும் அப்படின்னு தோணுதால ஸோ ஓகே பிளாக் காஃபி மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி 1 டம்ளர் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் தான் நான் பிளான்லேயே இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கிட்டு வந்த திங்ஸு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். என்னதான் பேபிக்காக ட்ராயிங் புக்ஸு ஸ்கெட்சஸ் இந்த மாதிரி வாங்கினாலும் அது நம்மளுமே யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். நான் மோஸ்ட்டாக மெகந்தி வீட்டில் இருக்கும்போது ரஃபாக ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ட்ராயிங் ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த கிளிப் வந்துட்டு செட்டாக அப்படியே பவுலோடே வந்துடுது. அது கூடவே அந்த ரோப்பும் வந்துட்டு. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது 2 வாங்கியிருக்கேன். ஊருக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் தேவைப்பட்டுச்சு. இது ஜஸ்ட் 25 ரூபீஸ் அப்படின்றதால இது ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டீரியலாக கிடையாது. ஒரு மாதிரி லூஸ் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. ஸோ அது நெக்ஸ்ட்டு இந்த டவல்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது மைக்ரோ ஃபைபர் கிளாத் பேபிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் வாங்கியிருந்தேன். நல்ல வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுது. நான் வந்து லன்ச் பேக்கில் ஃபஸ்ட்டு லன்ச் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டன் டவல் வந்து லன்ச் பேக்குக்குள்ளே விரிச்சிட்டு அதுக்கப்புறம் லன்ச்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு டவல் மட்டும் சைடில் வந்து வச்சுருவேன். அவங்களுக்கு வந்துட்டு கர்ச்சீஃப் மாதிரி மேபி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது மெஸ்ஸி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக இதுவும் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுட்றது. இந்த டூத் ப்ரஷ் ஹோல்டர் செட் ஆஃப் 2ன்னு இருந்துச்சு. ஸோ நான் ஆன்லைனில் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தது. ஸோ இங்கே கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்ததும் ஓகே இதுவே நல்லாயிருக்கு அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ
ஸோ எப்போல்லாம் வந்து ஷாப்பிங் அப்படின்னு போகிறேனோ அப்போல்லாம் குட்டி குட்டியாவோ இல்லைனா எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இப்போ வரைக்கும் நான் வாங்கி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரேன். இப்போ வரைக்கும் என்ன போடுறது, என்ன போட்டு வைக்கிறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ பார்க்க க்யூட்டாக இருக்குது அப்படின்னா அதில் 2 செட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுது. இதில் இப்போதைக்கு என்ன போடுறது அப்படின்ற பிளான் இல்லை. பட் இதில் இப்போதைக்கு ஒரு 2 மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதெல்லாம் ஹேர் கிளிப்ஸு. ஸோ இந்த கவரில் ஏன் போட்டு வச்சுருக்கேன் தனியாக அப்படின்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ எப்பப்பெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் என் கண்ணில் படுதோ அப்போல்லாம் அதில் வந்து வச்சுட்றது தனியாக எடுத்து, அதுவும் மெயினாக சூட்கேஸில் வச்சுட்றது. ஸோ இந்த 2 கிளிப்ஸை வந்து என்னோடய சிஸ்டருக்காக வாங்கியிருந்தேன். ஸோ அது தனியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக கவரில் எடுத்து வச்சுருக்கேன். டெய்லி வேர் ஸ்லிப்பர்ஸ் பேபிக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. இங்கே எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. பட் ஊருக்கு போனால் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக அது ஒரு செட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஷூ வாங்கியிருந்தோம். இது ஸ்கூல் போகிறாங்கன்றதுக்காக இல்லை, பேபிக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் பர்த்டேவும் வருது. ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போலேருந்து அதுக்கான ஒரு சில பர்ச்சேஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதில் இது ஒன்று மட்டும் பிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டவல் வாங்கியிருந்தேன். ஸோ இது லஞ்ச் பேக் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை தேங்காய் துருவும் போது அந்த மாதிரி கீழே வந்து ரஃபாக விரிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது ஒரு டவல் வாங்கியிருந்தேன். இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. பட் இது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஏதாவது டஸ்ட் பட்டாலோ அழுக்கு பட்டாலோ வந்து அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது அப்படின்றதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். பேபிக்கு யூஸ் பண்ணுற டவல் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும். இது வந்து எனக்கு 2 இருக்குது ஆல்ரெடி என்கிட்ட. பட் நாங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதால இப்போது இன்லாஸ் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு டவல் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் ஒரு டவல் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். பேபிக்கு டிஷர்ட் அட்டாச்சாக ஷர்ட் வர மாதிரி ஒரு செட் பார்த்துருந்தேன். ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பேபிக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரீசன் கண்டிப்பாக தேவையே படாது. ஸோ பார்த்தாலே க்யூட்டாக இருந்தது அப்படின்னா எடுத்துகிட்டு வந்தாலும் இது ஸ்கார்ஃப் மாதிரியும் வருது. ஸோ ஓகே, இது ஒன்று இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். பேபிஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரிப்பீட்டடாக ஒரே ட்ரெஸ்ஸே வந்து அவங்களுக்கு வியர் பண்ணி விடுற மாதிரியும் ஃபீல் இருக்குது. ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு விஷயம்னா இந்த பக்கெட் தான் சொல்லணும். பேபியோட பாத் டப்பாவும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்லாம் கையில் தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பக்கெட் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்லாம் காய வைக்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த ரக் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரு கொஞ்சம் லென்த்தியாக தேவைப்பட்டுச்சு. கிச்சனுக்கு இல்லைனா டிவிக்கு கீழே இருக்க ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அதுவுமே இந்த டைம் ஒன்று வாங்கிட்டேன். ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னாலே நமக்கு பேசிக்காக தேவைப்படுற திங்ஸ் தவிர மற்ற எது வாங்கினாலும் சரி, ஒரு 10 திங்ஸ் வாங்குறோன்னா அதில் 8 இது எதுக்கு வேஸ்ட்டு, மணி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இந்த ரக் மட்டும் அவங்களே சஜஸ்ட் பண்ணி ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த சூட்கேஸ் ஏன் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ எடுத்தாச்சு கையோடவே ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற திங்ஸ்லாம் ஒன்று சில இது இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் இப்போவே பேக் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு நான் எப்போல்லாம் ஏதாவது திங்ஸ் வாங்குறேன் ஊருக்காக எடுத்துகிட்டு போகணும், இல்லை வீட்டிலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க திங்ஸ் வந்து எனக்கு இங்கே தேவையில்லை, ஊருக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லி வச்சுருக்கதெல்லாம் இந்த சூட்கேஸில் வந்து அப்பப்போவே எடுத்து வச்சுருவேன். ஸோ ஊருக்கு போகிற டைமில் வந்துட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறதோ இல்லை நோட் பண்ணி வச்சுட்டா கூட அந்த டைமில் ரஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நம்ம கிளம்புறப்போ கொஞ்சம் வந்து எடுத்து வைக்க கடியாக இருக்கும். ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் கண்ணில் படுதோ எப்பப்பெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வரேனோ அதெல்லாம் எடுத்து சூட்கேஸில் பேக் பண்ணி வச்சுடுவேன். ஆல்ரெடி அதில் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது ஒரு சிலது ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் வச்சுருந்தாலும் ஆல்ரெடி அதிலே செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இருக்க இந்த கிளிப்ஸு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்த ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இதில் எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று பேபியை வச்சுட்டு நம்ம இந்த திங்ஸை வந்துட்டு ஒரு இடத்துல வச்சா கூட அவங்க எடுத்து எங்கே போடுறாங்கன்னு தெரியாது. ஊருக்கு போகிற டைமில் அது ஞாபகத்துலேயே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா கஷ்டமாக போயிடும். ஸோ அதனாலேயே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்றது. இந்த ரூமில் இந்த கீழ் செல்ஃப் மட்டும் நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அன்பேக் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ எப்போல்லாம் ஏதாவது புதுசாக நான் ஷாப்பிங் போயிட்டு வாங்கிட்டு வரேனோ அதெல்லாம் இங்கே வச்சுருவேன். ஸோ அன்பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும். ஸோ வரும்போதெல்லாம் தோணும், ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது அன்பேக் பண்ணாமல் இருக்குது, அதை எடுத்து பார்க்கணும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருக்கும். அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்பேஸ் அதுக்காகவே ஒதுக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த தம்பிள்ஸ் வாங்கியுமே 2 வீக்ஸ் ஆச்சு. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணேன், எனக்கு மார்னிங் தான். ஸோ இதையும் அப்படியே வீடியோவில் காமிச்சலான்னு எடுத்துருக்கேன். இந்த தம்பிள்ஸ் ஆக்சுவலாக 2 kg. ஸோ 5 kg வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக எனக்கு ஓகேவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 kg தம்பிள்ஸ் மட்டும் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன்.
ஸோ இதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே எடுத்தோடனே டக்குன்னு வாங்கினது கிடையாது. ஒரு டைமும் பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கினது தான் அதிகம். ஸோ ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான், கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 இயராகவே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ தான் வந்துட்டு ஒன்று ஒன்றா அடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த தம்பிள்ஸுமே நான் வாங்கியிருக்கேன். ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.